ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சர்வைவல் படம். என்னடா இது வர வர ரொம்பவே சர்வைவல் படமாக பார்க்குறோன்னு நினைக்காதீங்க. நானும் வேறு கேட்டகரி தான் போகணுன்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை போட்டே தேரணுன்றதுக்காக உடனே கொண்டு வந்துட்டேன். வீடியோ தான் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே கதை போகிறதே தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். அதனால ஒன்லைனரே பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட பேர் சொல்ல மறந்துட்டேன். பேர் வந்து 2026 இப்போ ரிலீஸ் ஆன த்ராஸ். சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பேக்ரவுண்ட் வாய்ஸில் நியூஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் 24 மணி நேரத்தில் இந்த சூறாவளி புயல் வந்து பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அதுவும் இந்த ஹென்ரி சூறாவளி இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகமாகி இப்போ கேட்டகரி 2 வந்து தாண்டிடுச்சு. இதனால என்ன ஆக போகுதுன்னா, இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிற ஊர்கள் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக மழை பெய்ய போகுது, புயல் வரப்போகுது, லேண்ட்ஸ்லைடு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் மெயினாக அந்த ஆனுவல் ஊரில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக அந்த ஊரை காலி பண்ணிட்டு போங்க, ஏன்னா அந்த புயல் எப்போ வேணாலுமே அந்த ஊரை தாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஆனுவல் ஊரை தான் காமிக்கிறாங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஹீரோயினுடைய பேர் வந்து டக்கோட்டா. ஸோ ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப பயந்தாங்குழி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு எப்போதுமே ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஃபுட்டை டெலிவரி பண்ண சொல்ல, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேம் இப்போ ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெளியில் வர முடியாது, ஸோ இன்னைக்கு டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பயப்படுற நோய் இருக்கு இல்லையா, ஆக்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு பயந்து பயந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்தா பயங்கரமாக காற்றும் அடிச்சிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா நியூஸ் சேனல்லேருந்து இந்த மாதிரி எவாக்குவேட் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதாவது ஊரை காலி பண்ணி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய மக்கள் வந்து ஊரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இதை சீரியஸாக எடுக்கல. அதில் ஒன்று தான் நம்ம ஹீரோயின். ஏன்னா பயந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க போல. இப்போ பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, வெளியில அந்த சைரன் சத்தம் கேட்டாலே பயமா இருக்குது. உடனே சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு திரும்பும் போது பக்கத்து வீட்டுக்காரர் மேலேயே மோத்திட்டாங்க. ஸோ அவங்க, என்னம்மா எப்படி இருக்க, உன்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் உன்னை வெளியிலேயே பார்க்கல, ஸோ நீ இப்போ ஓகேவா தானே இருக்கேன், ஆமா சீக்கிரமா அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல. ஸோ அவளுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு வந்து இவ்வளோ பயம் வந்திருக்குது போல. அதனால அதே நினச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அண்ணன்காரன், அக்காக்காரி, தம்பிக்காரன் இப்படின்னு 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதில் நிறைய தண்ணி கட்டி இருக்கும்ல, அதில் மரத்து மேலே இருந்து குதிச்சு குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அது வேற யாரும் கிடையாது, இந்த 3 பேருடைய வளர்ப்பு அப்பா தான். ஸோ அந்த அப்பா இவங்களை பார்த்து, அடே கழுதைகளா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதையாக வந்து காரில் இருங்க, அப்புறமா உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஹார்ஸாக பேசுகிறாரு. ஏன்னா அந்த வளர்ப்பு அப்பாவுக்கு இந்த 3 பேரையும் சுத்தமாக பிடிக்காது போல. ஸோ இதை பார்த்த அந்த அக்காக்காரியும், எப்போ தான் எங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாய்க்கிலே சொல்ல, உடனே இதை பார்த்த அப்பாவும், என்ன சொன்னன்றதை சத்தமாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வர வழி இல்லாமல் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இவர் நம்மளை என்ஜாயே பண்ண விட மாட்டாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து காரில் ஏறுறாங்க. கட் பண்ணால் அதே ஊரில் இருக்கிற இன்னொரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மீட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதான் இந்த கறிகளை வெட்டுற ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் இருந்து தான் எல்லா பக்கமும் கறிகள் வந்து போகும். மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி அப்படின்னு எல்லா வித இறைச்சியும் இந்த கம்பெனியில் கிடைக்கும் போல. ஸோ அந்த கம்பெனியில் தான் இந்த லேடி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய பேர் வந்து லீசா. ஸோ 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. ஸோ வேக வேகமாக வந்து அவங்களுடைய மினி கூப்பர் காரில் வந்து ஏறுறாங்க. அப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு டிரைவர் வந்து லீசாவை பார்த்துட்டு லீசா கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே பாருமா, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, பார்த்து சேஃபாக போ, ரோடு வேற தண்ணியாக இருக்கிறதுனால வழுக்கும், பார்த்து போகணும் சரியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட, நம்ம லீசாவை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போதே அவளுடைய அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ அவங்க அம்மா வந்து நியூயார்க்கில் இருக்காங்க. ஸோ கால் அட்டன் பண்ணதுமே, இங்கே பாரு, நீ அந்த ஊரில் போய் எவ்வளோ கஷ்டப்படுற, நீயும் என் கூடவே நியூயார்க்கில் இருந்திருக்கலாம்ல, உன்னுடைய ஃபியான்சி சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போனேன், ஆனால் இப்போ பாரு நீ ப்ரெக்னென்ட் ஆனதுமே அவன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான், இப்போ நீ மட்டும்தானே அங்கே தனியாக கஷ்டப்படுறேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்ட நம்ம லீசாவும், மறுபடியும் ஏமா அதே டாபிக் எடுக்கிறீங்க, அதை பற்றி மறக்கணும்னு தானே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மா, இப்போ உனக்கு 9 மாதம்ல, உனக்கு எப்போ வேணாலுமே டெலிவரி ஆகலாம், அது மட்டும் இல்லாமல் நீயும் உன்னுடைய சிஸ்டரை மாதிரி தண்ணி பருத்து தான் எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னதுமே லீசாவும், அதை பற்றி நான் இன்னும் முடிவு எடுக்கல, இங்கே வர
பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நானும் நியூஸில் பார்த்தேன், அங்கே ஏதோ புயல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, சீக்கிரமாக அந்த ஊரை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கிளம்பிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என்னுடைய பாஸ் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன் அப்படின்னு அவளுடைய அம்மா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு டேல் எட்வர்டுன்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அங்கிள் தான். ஸோ மெரைன் பயாலஜிஸ்டாக இருப்பார். ஸோ அவரும் அந்த நியூஸை தான் கேட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அதனால அவருடைய கொலீக் வந்து நம்ம அங்கிள் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பயாலஜிஸ்ட் தானே, இந்த ஸ்டோமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிரினம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்பவே சிவியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுத் ஆஃப் பெர்முடாவில் இருக்கிற நிறைய மெரைன் லைஃப் வந்து இப்போ அங்கேருந்து நார்த்துக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்படின்னா ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னதுமே உடனே கொலிக்கு என்ன கேட்குறாருன்னா, அப்படியா, அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நிறைய சார்க்கும் இருக்குமே, அந்த சார்க்கும் இந்த சைடு பார்க்க தான் வந்துட்டு இருக்குதா, அது போக அந்த சார்க்கு மேலே ரிசர்ச் பண்ணுற அந்த டேக் எல்லாம் மாட்டிருக்கீங்களா, எல்லா சார்க்கு மேலேயும் மாட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எப்படி மாட்டுறது, ஓரளவுக்கு நிறைய இதை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த கொலிக் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹார்பரோடைய மாஸ்டர் வந்து இவங்க கிட்ட ஒரு இதை வந்து காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த புயல் இருக்குல்ல, பெரிய சூறாவளி, அந்த சூறாவளி வந்து இப்போ கேட்டகரி 6 வந்து கிராஸ் பண்ணிடுச்சான் அப்படின்னு அந்த அங்கிள் கிட்ட காமிக்க. ஸோ இதை பார்த்தவர் வேகமாக நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் அடிச்சதுமே அட்டன் பண்ணிடுறான். ஸோ அட்டன் பண்ணதுமே எங்கம்மா இருக்க, அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டியா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இல்லை நான் வீட்டில் தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த அங்கிளும் இங்கே பாருமா, அந்த சூறாவளி வந்து இப்போ கேட்டகரி 6 வந்து கிராஸ் பண்ணிடுச்சான். ஸோ கண்டிப்பாக அந்த ஏரியா சைட்லலாம் அதான் நீ இருக்கிற ஆனுவலில் கிட்டத்தட்ட லேண்ட்ஃபால் நடக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ உன்னுடைய வீடுலாம் தரமட்டமாயிரும், அப்புறமா நீ நீச்சல் அடிச்சு தான் வெளியில் வரணும் அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாரு. அப்படின்னா அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்லன்ற மாதிரி ஹீரோயினும் பதிலுக்கு பேசுகிறா. சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் இப்படி தான் சாதாரணமான விஷயத்தெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க, நமக்கு என்ன இந்த மாதிரி நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க, ஆனால் எல்லாமே நடக்குதா என்ன, இதுவும் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அங்கிளும் என்ன சொல்கிறாருன்னா, புரியுதுமா, உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, நீ எதை வந்து கோத்ரோ பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியுது, நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது, நானும் உன்னுடைய அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து வீட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து பார்த்தீங்க இருந்தால் ஒன்றுமே நடக்காது, அதை விட்டு நீ வெளியில் வரணும், உன்னுடைய காயத்தை மறக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, நீங்களும் பூமர் அங்கிள் மாதிரி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் இந்த சைடு அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அதான் சிப்லிங்ஸ் 3 பேர் இருந்தாங்கல்ல, அங்கே அந்த வளர்ப்பு அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அந்த அண்ணக்காரன் வந்து ஜன்னலுக்கு வெளியில் பார்க்குறான். பார்த்தா நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்தா அவனும் நம்மளும் காலி பண்ணி போகிறோமா அப்படின்னதும், எங்கே காலி பண்ணி போகிறது, இப்படி தான் நியூஸ் சேனலில் வந்து ஏமாற்றிட்டு இருப்பானுங்க, அதுக்காக நம்ம செலவு பண்ணி காலி பண்ணிட்டு போகணுமா, ஆல்ரெடி நிறைய வாட்டி இப்படி சொல்லி ஏமாற்றி விட்டானுங்க, சும்மா கொஞ்ச நேரம் மழை பெய்யும் காற்றடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலட்சியமாக பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வரான். அப்படியே கட் பண்ணால் இப்போ மறுபடியும் நியூஸ்ல வந்து அந்த ஹரிகேன் கண்ட்ரியை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த சூறாவளியை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்பவே தீவிரமா வந்துட்டு இருக்கிறதாகவும் அது கேட்டகரி 5ஐயும் தாண்டி போயிடுச்சு, ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மா கூட எடுத்த வீடியோவெல்லாம் டிவியில கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த சைடு வளர்ப்பு அப்பாவை காமிச்சா, அவர் வந்து 3 குழந்தைங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா. ஸோ ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில போகக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாரு. உடனே இந்த அக்காக்காரி என்ன கேட்குறான்னா, தண்ணியெல்லாம் இந்த கண்ணாடியை உடச்சிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னதும், கண்ணாடியை உடச்சிட்டு ஏன் தண்ணி வர போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. ஸோ பேஸ்மெண்ட்டில் இவருடைய ஒய்ஃப் ரேச்சல் இருக்காங்க. ஸோ அந்த ஒய்ஃப் கிட்ட, பாத்தியா அந்த 3 குழந்தைங்களும் எவ்வளோ திமிருத்தனமாக அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன், இந்த 3 வாண்டுங்களையும் வேற நம்ம பார்த்துக்கணுமா, எல்லாம் நம்மளுடைய நேரம் அப்படின்னதும் அந்த ஒய்ஃபும் ஒரு செக்கை காமிச்சு, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தானே கவர்மெண்ட் வந்து நமக்கு பே பண்ணுறாங்க, ஆனால் அதை வச்சு நம்ம என்ன அவங்களே பார்த்துக்கிறோம், நம்ம ஜாலியாக இல்லையா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்கா கறி கீழே இறங்கி வந்துட்டா. ஸோ இதை பார்த்து அம்மா வந்து ஷாக்காகி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கீழே வரும் அப்படின்னதும், இல்லை எனக்கு பசிக்குது, அதனால சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க, ஒரு பிரெட் பாக்கெட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு இதை போய் பிரித்து சாப்பிடுங்க, இனிமேல் கீழெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு திட்டி மேலே அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த அக்காவும் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற இந்த கன் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து மேலே போகிறா. கட் பண்ண அந்த சே நம்ம அங்கிளை காமிச்சா, அவருடைய போட்டில் இருந்து இறங்கி கீழே இறங்கி வராரு. அப்போ அந்த இடத்தோடைய லோக்கல் நியூஸ் ஆங்கர் வந்து, அவருடைய பேர் வந்து ஜோ, அவர் நம்ம அங்கிள் கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதுவும் என்ன கேட்குறாருன்னா, நீங்க தானே இந்த ஷார்க்லாம் ரிசர்ச் பண்றாங்க, அதுலயும் காலையில ஒரு 2 ஷார்க் வந்து மக்களை அட்டாக் பண்ணிச்சு, ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியல. காலையில அட்டாக் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா காலையில ஒரு கப்பிள்ஸை பீச் ஓரமா இருக்கும்போது அந்த ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, அதுவும் கிரேட் ஒயிட் ஷார்க், அதுலயும் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா 2 ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல,
சமயத்தில் இதை கேட்ட இந்த அங்கிளும், என்னது கிரேட் ஒயிட் ஷார்க்கா, வாய்ப்பே இல்லையே, அதுங்க கூட்டமாக வந்துலாம் அட்டாக் பண்ணாது, ஸோ கண்டிப்பாக புல் ஷார்க்காக தான் இருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. கட் பண்ண அந்த சைடு இந்த லீசாவை காமிச்சா அவங்க வந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா திடீர்னு ஃபோன் வந்து கட் ஆயிடுது. என்ன இது திடீர்னு நம்ம ஊரில் டவர்லாம் கட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன மியூசிக்கை போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மறுபடியும் நியூஸ் சேனலில் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த ஆனிவல் ஊரை காலி பண்ண சொன்னோம், அங்கே பெரிய புயல் வர மாதிரி சொன்னோம், ஆனால் நிறைய பேர் காலி பண்ணலன்றது எங்களுக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்களுடைய பேர் வந்து எழுதி போடுங்க, அதுவும் பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதி போடுங்க. ஏன்னா அப்போ தான் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து உங்களுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே பெரிய புயல் வரப்போகுது, காலி பண்ணாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஒரு டெத் வார்னிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரண்ட்டும் கட் ஆகிடுது. இப்போ வெளியில் காமிச்சா அந்த ஊருடைய தடுப்பு சுவர்னு ஒன்று இருக்கும். அந்த தடுப்பு சுவரெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன்னா பெரிய புயல் வந்துடுச்சு போல, பயங்கரமாக காத்தடிச்சுக்கிட்டே தண்ணி வேகமாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்க. இது வந்து யாருக்குமே தெரியலை. இங்கே நம்ம லீஸா இருக்காங்கல்ல, அவங்களும் சரி ஓகே இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடலான்ற மாதிரி நினச்சி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் இவங்க கம்பெனியோடைய ட்ரக் வருது. அதில் அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குதுமா, பின்னாடி வந்து மரம்லாம் சாஞ்சு கிடக்குது, ஸோ இந்த வழியாக போக முடியாது, உயரமான இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லீசா வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய தண்ணி வந்து வந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றாங்க. பதற்றத்தில் காரை முன்னாடி நோக்கி போகிறாங்க. பார்த்தா அந்த மரம் விழுந்து கிடக்கும் இல்லையா, அதிலே வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே ஜூம் அவுட்டில் அந்த ஊரை காமிச்சா ஊருக்குள்ளே பயங்கர வேகமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்கே நம்ம ட்ரக் டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் வண்டியை எடுத்துகிட்டு உயரமான இடத்துக்கு போகிறதுக்கான பாதையை பார்க்குறாரு. அதில் அப்படியே திரும்பலான்னு நினைக்கும் போது தண்ணி வந்து கரெக்டாக இந்த ட்ரக்கோட சேர்த்து அடிக்குது. அவ்வளோதான் அப்படியே ட்ரக்கோட சேர்த்து அந்த ஊருக்குள்ளே இழுத்துட்டு போகுது. இங்கே நம்ம ஹீரோயின் மேலே இருந்து இதெல்லாம் பார்க்குறா. தண்ணி வர்றதெல்லாம் பார்த்து பதறி அடித்து ஓடுறா. இவளுடைய வீட்டுக்குள்ளே இப்போ தண்ணி வந்துடுது. ஸோ முன்னாடியே சொல்லும்போது ஓடி இருக்கலாம்ல. ஸோ இப்போ வசமாக அந்த ஊரை காலி பண்ணாதவங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்கே நம்ம 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களும் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய வளர்ப்பு அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லான்ற மாதிரி ஓடி வராங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா இது சாதாரண மழை தான், இதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுடைய கண்ணாடியை உடைச்சிட்டு தண்ணி உள்ளே வரும் பாருங்க. அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்சு எல்லாருமே மாடிக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த வளர்ப்பு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும், ஏன்னா தண்ணி இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல, ஸோ எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு அவங்க பதற்றப்படுறாங்க. அப்போ தான் அந்த அண்ணக்காரன் இருக்கான்ல, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய ட்ரக் எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா அதுக்கு சைலன்சர் வந்து மேலே வந்துடும்ல, ஸோ தண்ணி படாது, எப்படியாவது வண்டியை தண்ணிக்குள்ளே ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க. இதனால இந்த வளர்ப்பு அப்பாவுக்கு இதுதான் சரின்னு படுது. அதனால அவங்களுடைய வண்டி எடுக்க ரெடி ஆகுறாங்க. இங்கே நம்ம லீசாவை காமிச்சா அவள் அந்த மினி கூப்பர் காரில் வசமாக மாட்டிக்கிட்டால, அப்படியே காரோட இழுத்துட்டு தண்ணி போகுது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்போ கரெக்டாக ஒரு மரத்துலேயே அந்த கார் வந்து சொருகும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிப்பா. ஏன்னா இவளை நகர முடியாத அளவுக்கு அந்த மரம் வந்து லாக் பண்ணிக்கும். தண்ணி வர இப்போ நிரம்பிட்டு இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலை வந்து பயங்கரமா பரபரப்பாக அங்கே அந்த ட்ரக் இருந்துச்சு இல்லையா, அந்த ட்ரக்கும் தண்ணியில் மாட்டி அது அப்படியே தண்ணியோட தண்ணியை இழுத்துட்டு வந்து ஊருக்கு நடுமத்திலே ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அது மேலேயே மோதி 2 துண்டாயிடுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த ட்ரக்குள்ள வந்துட்டு இருந்தது என்னதுன்னா அந்த கம்பெனியோடைய மீட் வேஸ்ட் தான், அதான் கறிகளுடைய வேஸ்ட் துண்டுகள். ஸோ அது எல்லாமே இப்போ தண்ணிக்குள்ளே கலக்க தண்ணி எல்லாமே ரத்த கரையாக மாறுது. ஸோ இதில் என்ன பிரச்சனை, இப்போ அந்த இடத்துல ஷார்க் வரப்போகுது. ஏன்னா அந்த ரத்தத்தை ஸ்மெல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா. ஸோ இந்த நிலைமை வந்து இப்படியே மோசமாயிட்டு போயிட்டுருக்கேன். இந்த சைட் போட்டில் வந்துட்டு இருக்கிற ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்க இந்த ஊரில் இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயணுன்றதுக்காக போட் வழியாக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் லீசா கத்துற சத்தம் கேட்குது. ஐயோ யாரோ வசமாக மாட்டிக்கிட்டாங்கடா, அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தாடிக்கார வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு சத்தம் கேட்குற இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல நம்ம லீசா வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுங்க, தண்ணி வேற மேலே வந்துட்டு இருக்குது அப்படின்னு பதற்றப்பட. ஸோ இதை பார்த்த அந்த தாடிக்காரன், கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டோம்ல, நாங்கள் உங்களை காப்பாற்றி இந்த ஊரை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் காரில் இருந்து நான் ஒரு கட்டரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் இருக்கிறவங்க கிட்ட, டேய் கட்டரை கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த மொட்டையும் பார்த்தீங்கன்னா கட்டரை எடுத்து தண்ணிக்குள்ளே குதிச்சு மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டான். இதை தாடிக்காரன் பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சம் இங்கேயே பதற்றப்படாமல் இருங்க, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்க்க முன்னாடி போறாரு. ஸோ இதெல்லாம் மேலே இருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஷார்க் இருக்கிறத பார்த்துட்றா. அதனால அந்த தாடிக்காரங்கிட்ட கத்திக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், அந்த இடத்துல ஷார்க் இருக்குது, போகாதீங்க, தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா,
அதனால சத்தம் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்காரனை தண்ணிக்குள்ளே இழுத்துருக்கோம் இல்லையா, அவன் அப்படியே எந்திரிக்கிறான். பார்த்தா அவனுடைய ஒத்த கையை காணோம். ஷார்க் வந்து கடிச்சு மறுபடியும் இழுத்துட்டு போகுது. இதை பார்த்த தாடிக்காரன் ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக அவனை காப்பாற்ற ஓட, அதே சமயத்தில் அந்த ட்ரக்குள்ளே இருக்கிற அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் நம்ம லீசா கத்துற சத்தம் கேட்டிருக்கோம். அவர் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் தான் இருப்பார். ஸோ கண் முழிச்சதுமே லீசா கவலைப்படாத நான் வரேன் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணுவார். அவ்வளோதான், ஒரு ஷார்க் வந்து அவரை கடிச்சு கொதறிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்குள்ளே இருந்த லீசாவும் இதை பார்க்குறாங்க. அந்த தாடிக்காரனையும் கடைசியாக அந்த ஷார்க் வந்து கடிச்சு கொடூரமாக கொலை பண்ணிடுது. அதுவும் இவளுடைய காருக்கு சைட்லையே. பார்த்து மிரண்டு போகிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே இந்த சைடு அங்கிளை காமிக்கிறாங்க. அவங்க நியூஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இந்த ஆனிவில் ஊர் வந்து வெள்ளத்தில் மூழ்கிருச்சுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து ஒரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த ஊரில் தானே இருக்காங்க. ஸோ ஐயோ அவ்வளோ வசமாக மாட்டிப்பாளே அப்படின்னு அவருடைய லேப்டாப்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இன்னும் தடுப்பு சவரை உடச்சி தண்ணி ஃபுல்லுமே உள்ளே வரல. உள்ளே வந்தால் கம்ப்ளீட்டாக மூழ்கிடும். ஸோ இதை பார்த்து இவர் ஐயோ இப்போ நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுமே, ஆனால் நம்மளால் எப்படி போக முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த நியூஸ் ரிப்போர்ட் எடுத்தவங்க ஞாபகம் வராங்க. உடனே அவங்க கூட ஒரு டைப் வச்சுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் அந்த நியூஸ் எடுக்கிறவன் என்ன கேட்டிருந்திருப்பானா, நான் அவங்க கூட வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் தரணுன்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான். நம்ம அங்கிளும் வேற வழி இல்லாமல் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சிப்ளிங்ஸோடைய வீட்டை காமிச்சா அந்த வளர்ப்பு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறாங்க. ஸோ அந்த 3 பசங்களும் மேலே இருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் தண்ணிக்குள்ளே பெரிய ஷார்க்கு போகிறதையும் நோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பார்த்த உடனே எப்படி இருக்கும் பாருங்க, அள்ளு விட்டுருது. ஸோ மேலே இருந்து கத்துறாங்க ஷார்க் இருக்குதுன்ற மாதிரி. ஆனால் இந்த அப்பாவுக்கு வந்து அது கேட்கல. அவங்க பாட்டுக்கு கதை ஓப்பன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறதுக்குள்ள ஒரு ஷார்க் வந்து அவருடைய கையையே கடிச்சு துண்டை எடுத்துகிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ப்பு அம்மாவையும் கொடூரமாக கடிச்சு கொலை பண்ண. இதை பார்த்த இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த பசங்களும் அப்பா எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து பயந்து போனோம். இந்த வளர்ப்பு அப்பா மட்டும் எப்படி இருப்பார், அவர் மட்டும் தனியாக ஓடிடலாம் அப்படின்னு வண்டி எடுக்க போகிறாரு. ஆனால் பாவம் அதுக்குள்ளே மறுபடியும் ஷார்க் வந்து அவரை கொடூரமாக கடிச்சு கொலை பண்ணிடுது. ஸோ அந்த 3 பேருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே பயத்திலே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வளர்ப்பு அம்மா வந்து தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிப்பாங்க, என்ன காப்பாற்றுங்கன்ற மாதிரி பாதி உடம்ப ஷார்க் வந்து கடிச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ஷார்க் வந்து அவங்கள கடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. ஸோ மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம லீசாவை காமிச்சா அவள் வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கா இல்லையா, அப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே தானே இருந்திருப்பா. அதனால அவள் ஃபோன் எடுத்து எப்படியாவது ஹெல்ப் கிடைச்சிடாதா அப்படின்னு கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கால் வந்து கனெக்டே ஆகலை. இங்கே தண்ணி வேறு மேலே மேலே வந்துட்டு இருக்குல்ல. ஸோ லீசாவும் எப்படியாவது என்னை காப்பாற்று, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவேன் அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு நான் கால் பண்ணதை ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் கால் கனெக்ட் ஆகலை, என்னாலேயும் வர முடியாது ஏன்னா அங்கே நிறைய ஷார்க் இருக்குது அப்படின்னு பயந்துட்டே சொல்கிறா. ஏன்னா ஆல்ரெடி 2 பேரை குத்தி கிழிச்சிடுச்சு இல்லையா, அதனால ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த லீசா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ என்னுடைய குழந்தை அந்த உலகத்தை பார்க்கணும், அதுக்கு முன்னாடியே நான் இறந்துடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிட்டு அப்படியே பயத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு பயத்தில் அழுகே வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எழுந்திரிச்சு ரொம்பவே தைரியமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு போகிறான். அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிறான். அதை உள்ள வச்சுட்டு மெல்ல ஜன்னல் வழியா இறங்குறாங்க. பொத்துன்னு வலிக்கு விட்டுருது. ஆனா எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல கீழே இறங்கி சைட்ல இருக்கிற கார்ல ஏறி அது வழியா பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டோட ரூஃப் மேல ஏறி முன்னாடி போலான்னு பாக்குறாங்க. பார்த்தா பெரிய ஷார்க் வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் புல் ஷார்க் போல. இருந்தாலும் பயத்துல அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியோ கடந்து வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த உடஞ்ச மரம் இருக்கும் இல்லையா, அது மேலேயே ஏறிடுறாங்க. ஸோ ஏறிட்டு இந்த மினி கூப்பர் கார் மேல இருக்கிற கவரை கத்தியாலே கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு நம்ம லீசாவை வந்து எப்படியோ மேலே தூக்கிட்டுறாங்க. ஸோ எப்படியோ தப்பிச்சு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ உள்ள வந்ததுமே லீசா வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, என்னை எப்படியோ காப்பாற்றிட்டேன், இந்த நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்ல. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம அங்கிளை காமிச்சா அவருடைய லேப்டாப்பில் இதே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ பார்த்துட்டு நெல்லி வந்து ரொம்ப தூரம் தள்ளி இல்லை, ஸோ அவளும் நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அந்த ரிப்போர்ட்டரும் என்ன பேசுகிறீங்க, நெல்லினா யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நெல்லின்றது வேற யாரும் கிடையாது, ப்ரெக்னென்ட்டான கிரேட் ஒயிட் ஷார்க், அதை தான் நாங்கள் 3 வருஷமாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம், அது இப்போ ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட ரிப்போர்ட்டரும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு செமையான ஃபுட்டேஜ் மாட்ட போகுது, நம்ம சேனல் தான் டாப்பில் போக போகுது அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுமே பாதை வந்து மறைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் இவங்க போட்டில் தான் போய் ஆகணும்.
கட் பண்ணால் இந்த சைடு நம்ம அந்த பசங்களுடைய வீட்டை காமிச்சா அவங்க வீட்டோடைய கதவு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வழியாக ஷார்க் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா நான் போய் அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து மெல்ல மெல்ல முன்னாடி போய் கதவை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது உள்ளே வந்து ஒரு ஷார்க் வந்துருமா. ஸோ இவ வந்து பேலன்ஸை மிஸ் பண்ணிடுவா. இருந்தாலும் கரெக்டாக அண்ணன்காரன் வேகமாக ஓடி வந்து தண்ணிக்குள்ள இல்லாமல் அக்காக்காரியை காப்பாற்றிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிச்சா இந்த லீசா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படியாவது நமக்கு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடணும், இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, இந்த வீட்டோடைய ரூஃபில் வந்து ஏதாவது நம்ம தெரிவிக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்னுடைய அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா என்னுடைய அப்பா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, ஆனால் என்னுடைய அம்மா ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க அப்படின்னு ஃபீலிங்கில் சொல்ல. ஸோ இதை பார்த்து நம்ம லீசா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஏதாவது ரெஸ்கியூர் வந்தால் அவங்க இங்கே இருக்காங்கன்றது தெரியணும் இல்லையா, அதனால இந்த விண்டோ கேட்டைன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு போய் ரூஃபில் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை செட் பண்ணி வைக்கிறாங்க. கட் பண்ணால் அப்படியே நைட் ஆயிடுது. இந்த சைடு இந்த அங்கிளை காமிச்சா ஸோ அவங்க வந்து லேண்ட் இருக்கிறவரை வந்துட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் இந்த ஊர் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம போட்டில் தான் போய் ஆகணும் அப்படின்னதும் அந்த ரிப்போர்ட்டர் பயந்துக்கிட்டே நம்ம எப்படி சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அம்மா நம்ம அந்த ஆனிவல் போகிறதுக்கு பாதையும் தெரியாதுல்ல, ஸோ என்ன பண்ணுறது, ஏன்னா எல்லா டெக்குமே இப்போ போயிடுச்சுல்ல, சிக்னல் கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது தான் அங்கே லைட் அடித்து சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா ஆனிவலுக்கு இன்னும் 100 மைல்ஸ் போகணுன்ற மாதிரி போட்டிருக்குது. உடனே அவங்க போட் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக ஏறி வந்துட்டே இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த பசங்களை காமிச்சா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 பேரும் வசமாக வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள சுற்றியும் ஒரு பெரிய ஷார்க் ஒன்று போயிட்டு இருக்குது. அப்போ தான் நம்ம அக்காக்காரி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் பேஸ்மெண்ட்டில் கன் இருக்கிறத பார்த்தேன், ஸோ அந்த கன்று மட்டும் நமக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த ஷார்க்கை வந்து போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறம் சேஃபாக இருந்து வெளியில் போயிடலாம் எப்படியாவது, ஸோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த அக்காக்காரி சொல்ல. ஆனால் இந்த அண்ணக்காரன் விடுவானா என்ன, இல்லை நீலாம் போகக்கூடாது, நான் போய் சேஃபாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவங்க மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சைடில் இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா இவங்களுடைய அப்பா தான். அதான் வளர்ப்பாப்பா. பார்த்து பயந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த காமிச்சா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த காரில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க போட்டில் தான் வந்திருந்தாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய போட் வந்து இங்கே தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டோன்னா எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. ஆனால் இந்த லீசாவால் வர முடியாது, ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் பெயினில் இருக்காங்க, ஸோ நான் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக அந்த தண்ணியெல்லாம் எட்டி பார்க்குறா. பார்த்தா அது ரொம்ப நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்க்காக இருக்குது. அப்பதான் அவளுக்கு அவளுடைய அங்கிள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவளுடைய அங்கிள் வந்து இந்த ஷார்க்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க தானே. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி வைப்ரேட்டை வந்து ஷார்க் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். அதனால வேக வேகமாக அந்த வீட்டில் வந்து வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரியான என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம லீசா என்ன கேட்குறாங்கன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுமே நான் இந்த ஷார்க் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த மாதிரி வைப்ரேட் ஆச்சுன்னா ஷார்க் வந்து ஏதோ ஒரு ஃபிஷ் தான் இந்த மாதிரி வைப்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சி, அதாவது அடிப்பட்ட மீன் வந்து துடிச்சிட்டு இருக்குதுன்னு நினச்சி அதை கடிக்க வரும், அந்த கேப்பில் நான் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து கேரி பேக்கில் கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு இடமா தூக்கி போடுறான். தூக்கி போட்டுட்டு இவன் பயத்தோடையே மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ளே இறங்குறா. ஏன்னா போட் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும், அதை எடுத்துட்டு எப்படியாவது வந்துடணுன்றதுக்காக தான். கட் பண்ண அந்த சைடு நம்ம இந்த வளர் பாப்பாவை காமிச்சா அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவருக்கு கையெல்லாம் பாதி போயிருக்கும். அந்த ஷார்க் கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிட்டாரு போல. ஸோ இங்கே வந்ததுமே அந்த பசங்க கிட்ட அம்மா உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அவளை பார்த்தீங்களா அப்படின்னதும் இவங்க வந்து இல்லை அவங்கள நாங்கள் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் உங்களை வந்து அவ்வளோ ஹெல்ப் கேட்டுமே நீங்கள் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு தானே போனீங்க அப்படின்னதும் இந்த தகப்பனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னது நான் ஓட வேணாம், அதுவும் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன், நான் போயிட்டு உங்களை ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வரலான்னு தான் போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. போய் சொல்லிட்டு அந்த அண்ணக்காரனை பார்த்து ஒழுங்கு மரியாதையா நீ ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வா, சீக்கிரமாக இங்கேருந்து வெளியில் போ, எப்படியாவது வெளியில் போய் தப்பிச்சு ஆளை கூட்டிகிட்டு வான்ற மாதிரி ஆர்டர் போடுறாரு. ஸோ இதை பார்த்து அண்ணக்காரன் வந்து டென்ஷன் ஆகிட்றான். ஸோ நானும் போக முடியாது அப்படின்னதும் அந்த வளர்ப்பாப்பாவும் இவங்களை கிண்டல் அடிக்கிறது விதமாக அந்த ஷார்க்கெல்லாம் ஒன்றும் உங்களை எதுவுமே பண்ணாது, ஏன்னா நீங்களே வேஸ்ட் பீஸுங்க தானே, ஸோ நான் சொல்கிறத ஒழுங்காக பண்ணுங்க, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிட்டு ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் ஒரு கட்டத்தில் இந்த அண்ணக்காரன் ஏற்று பேச அந்த சமயத்தில் பின்னாடி வந்து ஒரு செக் கிடைக்குது. அந்த செக்கை எடுத்து பார்த்தா அதில் இந்த 3 குழந்தைங்களையும் பார்த்துக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே பல லட்சங்கள் வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஒரு 2 லட்சம் கிட்ட கொடுத்துருங்க போல.
அது எல்லாத்தையுமே இந்த தகப்பன் காரணம் அந்த வளர்ப்பு அம்மாவும் சுருட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையா. ஆனால் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்த்து இவங்க சாக்காகிறாங்க. இவ்வளோ காசை வாங்கிட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னதும் அதை பார்த்து அவரும் என்ன எதிர்த்து பேசுறியா, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி இவனை அடிக்க வர இவங்க சும்மா இருப்பாங்களா, லைட்டாக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷார்க் சுற்றிட்டு இருக்கும்ல, அது வந்து அவரை கடிச்சு கொதறிடுது. ஸோ இந்த கேப் யூஸ் பண்ண அண்ணக்காரன் என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டு, ஏன்னா அந்த ஷார்க் வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இவன் போகிறான். போயிட்டு அடியில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மீட்டையும் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். ஆனால் போகிற வழியில தான் பார்க்குறான், பார்த்தா அந்த ஷார்க் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இதை பார்த்து இவன் சத்தமே கொடுக்காம வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். கண்ணு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பெட்டி மதந்துட்டு இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வேகமாக மேலே நீந்தி வந்துடுறான். இங்கே இந்த சைடு நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது தண்ணி லெவல் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்த லீசா வந்து பயப்படுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, மெல்ல மெல்ல நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்காங்க இல்லையா, சைடில் அந்த வைப்ரேட்டரும் ஒவ்வொன்றா வந்து அந்த ஷார்க் வந்து கடிச்சு இழுத்துட்டு இருக்குது. அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடிச்சிருது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஐயோ அதை போட்டு ஏமாத்திட்டு போகலான்னு பார்த்தா இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு, அடுத்தது நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு வேகமாக நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 2 ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நோக்கி வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினும் அவ்வளோதான் நம்மளுடைய கதை முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இவ்வளோ துரத்திட்டு வந்த 2 ஷார்க்கும் பயத்தில் ஓடிடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அமைதியாக தானே இருந்தோம் அப்படின்னு நடக்கும்போது தான் இவளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் ஒன்று வருது. அதுதான் அந்த நெல்லி, அதான் கிரேட் ஒயிட் ஷார்க். அதை பார்த்து தான் பயந்து ஓடி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினை ஒழுங்காக கவனிச்சிருக்காது போல, ஏன்னா அவன் அமைதியாக இருந்தா இல்லையா, அதுலேயே அந்த 2 ஷார்க்கை துரத்தி போனதுனால நம்ம ஹீரோயினை விட்டுருது. ஸோ ஹீரோயின் இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல அந்த போட்டில் வந்து ஏறி படுத்துக்கிறா. அவளுடைய சாவை அவளே பக்கத்தில் பார்த்துருந்துருப்பா இல்லையா. கட் பண்ண இந்த சைடு நம்ம அங்கிள் குரூப்பை காமிச்சா அவங்க போட்டை எடுத்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஆனிவில் ஊருக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் வந்து நம்ம அங்கிள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ஆமா நீங்கள் எதுக்கு ஷார்க்கை பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்க, அதை பற்றி படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருந்த வில்லேஜில் வந்து கடலில் கலக்கிற மாதிரியான ஒரு ரிவர் ஒன்று இருக்கும், அந்த ரிவரில் ஒரு உயிரினம் இருக்கும், அந்த உயிரினத்தை பார்த்து எல்லாமே பயப்படும், அந்த உயிரினமும் எதுக்குமே பயப்படாது, ரொம்பவே தைரியமாக இருக்கும், அதுதான் ஹிப்போபொட்டமஸ். ரொம்பவே ஸ்மார்ட்டானது, ரொம்பவே ஃபாஸ்டானது, ரொம்ப ரொம்ப டெரிட்டோரியலானது, அதான் அதுக்கான இடத்துக்குள்ளே யாரையுமே விடாது. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் அந்த ஹிப்போபொட்டமஸ் எது கூடயோ சண்டை போட்டு ரொம்பவே பயந்து போய் வந்துருந்துச்சு. அதோடைய கண்ணில் அவ்வளோ பயம் தெரிஞ்சுது. ஸோ எது இந்த ஹிப்போபொட்டமஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னு பார்த்தா அதுதான் புல் ஷார்க். ஸோ அன்னையில இருந்து தான் இந்த ஷார்க்கை பற்றி நான் கற்றுக்க நினச்சேன் அப்படின்னதும் உடனே அந்த ரிப்போர்ட்டரும், அப்படின்னா அந்த புல் ஷார்க் எதையாவது பார்த்து பயப்படுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அங்கிள் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அது வந்து பெரிய ஷார்க்கை பார்த்தா அதுங்க கிட்ட வச்சிக்காது அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துடுது. உடனே உங்களுடைய லேப்டாப் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா ஏகப்பட்ட ஷார்க் வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும். கட் பண்ண விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் போட்டில் இருந்து கண் முழிச்சிட்றாங்க. அது போக இவளுடைய வீடு வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்குது இல்லையா. ஐயோ லீசாக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே லீசாவை காமிச்சா அவங்க கிட்டத்தட்ட மூழ்க போயிட்டாங்க. அதனால பயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபோன் எடுத்து மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம 3 பசங்களோட வீட்டை காமிச்சா அந்த அண்ணக்காரன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து மீட்டை கொண்டு வந்திருப்பான் இல்லையா, ஆனால் அவனால் கன்னை கொண்டு வந்துருக்க முடியாது. ஸோ எப்படி இந்த ஷார்க்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இந்த பாக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்தேன், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வெடி மருந்து இருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே ஒரு சின்ன ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீட்டை அந்த பாம் கூட சுற்றி வச்சுட்டு வேகமாக தூக்கி தண்ணிக்குள்ளே எறிகிறாங்க. ஏன்னா வெடிக்கிறதுக்குள்ளே ஷார்க் வந்து பிடிச்சிருன்றதுக்காக. ஆனால் ஷார்க் வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வைப்ரேட் பண்ணால் நம்ம பக்கம் ஷார்க் வரும் அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைப்ரேஷனை உண்டு பண்ணுறாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து பெரிய ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருது. உடனே அவங்க 3 பேரும் தலை தெறிக்க ஓடி மேலே ஏறி ட்ரை பண்ண இந்த அண்ணக்காரனுடைய சட்டை வந்து வசமாக மாட்டிக்குது. ரைட்ரா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அக்கா காரியவனை பிடிச்சி சைடில் எடுத்துடுறா. அதனால அந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டுட்டு அந்த மீட் இருக்கும் இல்லையா அதை கடிக்க போக கரெக்டாக அங்கே இருந்த பாம்பும் வெடிக்குது. ஸோ இங்கே இருந்த ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா பீஸாக தெரிக்குது. ஸோ எப்படியும் அங்கே சுற்றி தெரிஞ்ச அந்த ஷார்க்கை வந்து முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான், 3 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளுடைய வீடு வந்து ரொம்பவே மூழ்கிடுச்சு. ஆனால் சரியான நேரத்தில் நம்ம லீசா வந்து அங்கேருந்து வெளியில் வந்து ஸ்விம் பண்ணி வந்துடுறாங்க. வந்து ஒரு சின்ன கட்டையை பிடிச்சி கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெக்னன்ட் பெயின் வந்துருச்சு. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அதாவது வாட்டரில் குழந்தை பெற்றுக்கணுன்ற மாதிரி தானே இவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது குழந்தை பிறந்துடுச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா
சுற்றியுமே ஷார்க் இருக்குது. ஸோ இப்படி குழந்தை பிறந்ததுனால அந்த இடமே சுற்றி பிளட்டாக இருக்கும். இதை ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு ஷார்க் வந்து அந்த இடத்துக்கு வேகமாக வருது. இதை பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் லீசா என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய ஒரு இது மேலே வச்சுட்டு வேகமாக ஒரு கட்டையை எடுத்து அட்டாக் பண்ண வர ஷார்க் மேலேயே சொருகிடுவாங்க. ஸோ அந்த ஷார்க் முடிஞ்சிடும். ஆனால் இன்னொரு ஷார்க் என்ன பண்ணுதுன்னா, வேகமாக இவங்களை கடிக்க வருது. இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த கிராஸ்போ வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரே சூட், அவ்வளோதான், அந்த ஷார்க்கு முடிஞ்சிருது. ஆனால் இங்கே ஏகப்பட்ட ஷார்க் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள வேகமாக போட்டில் ஏற்றணும் அப்படின்னு வேகமாக போட்டை கொண்டு போகிறாங்க. கடைசியாக ஒரு வழியா போட்டையும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது விதமாக இன்னொரு ஷார்க் வந்து வேகமாக அந்த போட்லேயே மோதிடுது. அவ்வளோதான், போட்ல இருந்து எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த லீசாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாவம் அந்த பிஞ்சு குழந்தைக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளோடைய குரூப் அங்கே வந்துடுது. ஸோ வரும்போதே தண்ணிக்குள்ளே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸை போட்டுடுறாரு. அதனால அங்கே இருந்த ஷார்க் எல்லாமே தெரிச்சு ஓடிடுதுங்க. ஆனால் ஒரே ஒரு ஷார்க் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, வேகமாக நீந்திக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த பிஞ்சு குழந்தையையும் லீசாவையும் போட்டு தள்ளலான்னு வரும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்ணை மூடவும் அப்போ தான் நம்ம நெல்லியோட என்ட்ரி. அதான் அந்த ஒயிட் ஷார்க். அது அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண அந்த ஷார்க்கை வேகமாக வந்து கடிச்சு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணு பாருங்க. இதை கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டரும் வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு வசமான ஃபுட்டேஜ் மாட்டிருக்கும். அப்புறம் என்ன, அந்த பெரிய ஒயிட் ஷார்க் வந்து அந்த புல் ஷார்க்கை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கேங் வந்து ஹீரோயின், சின்ன குழந்தை, லீசா அப்படின்னு 3 பேரையும் போட்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ தான் அங்கிளுக்கும் உயிரே வருது. நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ தான் பயம் போகுது. வேகமாக அங்கிளை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ நம்ம லீசாவும் அங்கிள் கிட்ட அவங்க ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் அவரும் உடனே கொடுக்குறாரு. ஸோ உடனே இந்த லீசா வந்து அவங்க அம்மா கிட்ட தான் கால் பண்ணி அவளுக்கு குழந்தை பிறந்ததெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம அங்கிளும், இனிமேல் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், உன்னுடைய அம்மா உன்னுடைய தைரியத்தை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ தான் ரிலீவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு 3 குழந்தைங்களை காமிச்சா அவங்களும் அங்கே சுற்றிட்டு இருந்த ஷார்க்கை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா. ஸோ 3 பேரும் அந்த ட்ரக் இருக்குல்ல, அதான் அவங்க அப்பா தப்பிச்சு போக ட்ரை பண்ணார்ல, அந்த வண்டி எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய சர்வைவல் படத்தை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.